சரி, ஓகே. கர்த்தருடைய சமூகத்தோடு கூடிய நாளிலே வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக நாளில் எவ்வளவு கூடிய பாடமா கர்த்தருடைய சமூக உற்சாகத்தில் தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம், போற்று. தேங்க்யூ. Hallelujah.
ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஜனங்கள் முழுவதுமாய் துதிக்கிற இடத்துல மகிமையான பிரசனமாக கடந்து விட்டோம். செட்டை அழிந்த இடங்களெல்லாம் நரம்புமணி ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவரே. இடங்களெல்லாம் மகிமையான பிரசனம் மகிமை ஒவ்வொரு காவட்டும். பிரசனத்தை ஒவ்வொரு அனுபவிக்கட்டும், ருசி பார்க்கட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தேவனே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமான சுகங்கள் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. Thank you Lord. கர்த்தருடைய சமூகத்தில் கூடி உங்கள் கிருபை தான் எங்களை தாங்குகிறது, கிருபை தான் என்னை நடத்துகிறது. ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்தில் Thank you Lord. கிருபையே கிருபையே ஒன்று கூடி பாடலாம். Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாமா? அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவருடைய கிருபை நாமத்தினாலே ஜீவனோடு இருக்கிறோம். Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. Thank you Lord. ஓ ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி பிரியமே. Thank you. கிருபையா என்னை நடத்துகின்றது.
கிருபை பெற்றவளே. கிருபை பெற்றவன் சொல்வது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கொடுத்த அர்த்தம். மலையில பார்த்து தூத சொல்றான், நீ கிருபை பெற்றவன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒரு மிக சாகியத்தை கொடுத்துக்கிறார். என்ன சாகியத்தைன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல தூதர்கள் எல்லாம் ஆண்டவர் துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பூமியில தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுதான் பூமி. சங்கீதக்காரன் சொல்றான், பரலோகத்தை தேவன் வைத்திருக்கிறார், பூமியை மனுபுத்திற்கு கொடுத்திருக்காரு குறித்து. அப்போ அங்க எப்படி ஆராதனை நடக்கிறதோ அதே போல இங்கேயும் தேவன் ஆராதிக்க ஏசாயா புத்தகம் 43:26 வாசிக்கும் போது மனு வர்க்கத்தை துதிப்பதற்காக தேவன் எடுத்துக்கொண்டார். உலகத்துக்கு எல்லா சகலத்தை உருவாக்கி அவன் பாதத்துக்கீழ வைத்துட்டு, இதெல்லாம் உனக்கு அடங்கி இருக்கும், ஆனா நீ எனக்கு மட்டும் அடங்கி இருக்கும். இதெல்லாம் பூமியில சகலம் உனக்கு அடங்கும், ஆனா நீ எனக்கு அடங்கி. இதுதான் ஆண்டவர் நமக்காக சேர்த்து வச்சுக்கிற ஒரு விசேஷமான காரியம். அடங்கியல் சொல்லும் போது கீழ்ப்படிதலை குறித்து வேதம் போதிக்கிறது. அடங்கியல் சொல்லும் போது வேற ஏதோ தவறாக நினைக்க கூடாது. கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. தேங்க்யூ லார்ட். கோபம் நன்றியோடு துதிக்கிறோம். போச்சுக்கணும். இந்த நாளில் ஒன்று கூடி பரலோகமே துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். வாழையத்தில் உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தரும். இந்த நாளில் ஒன்று கூடி பாடல பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன்.
பாக்கியம். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஒருத்தர் தோல்வியால் ஆனது நமக்கு ஜெயித்து கொடுத்தார். தேவா பரலோகத்துல வலதுபுறமாக விடிவெளின்னு சொல்லப்படுகிற ஆண்டவர் துதிக்காமல் மகிமைப்பட்டு கொண்டிருந்தார். ஆராதனை வீரர்கள் தலைவராக லூசிபர் அவங்க நினைச்சா நாம இவரையா நான் துதிக்கணும், இவரையா ஆராதிக்கணும், உள்ளத்துல நினைச்சா அவ்வளவுதான். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை, இறுதிகள் யோசிக்கிறத பாவம் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நிரூபிச்சு காமிச்சார். எங்க பரலோகத்திலே முதல் யோசித்தானா அவரையா துதிக்கணும், அவர் மேல உட்காரணும் யோசித்தானா அங்க கீழே தள்ளப்படுறாங்க வார்த்தை சொல்லப்படுது, அங்க தள்ளப்படுறான். இப்ப ஆண்டவர் அவன் தள்ளப்பட்ட இடத்துல அவன் ஸ்தாபிச்சிட கூடாது பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அந்த பூமியில என்னுடைய பிள்ளைய நான் அங்க வச்சு அங்க அவருக்கு பூமியில அதிகாரத்தை கொடுத்து அங்க என்னுடைய சாயலை வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுங்க. உலகத்துல ஜனங்கள்லாம் என்னுடைய சாயலை காணப்படுங்க. என் ரூபத்தினுடைய சாயல்படி மனிதன் உருவாக்கி அவனுக்கு அவன் கை கொடுத்து அவன் என்னை மாற்றம் துதிக்கத்தக்கதாக, என்னை மாற்றம் ஆராதிக்கத்தக்கதாக அவனை நான் உயர்ந்த சாதனைக்கு ஆரம்பித்தேன். அந்த வாக்கியத்தை நீங்க நாளை துதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அந்த உள்ளத்துல அந்த எண்ணத்தோட வைரகத்தோடு நம்ம துதிக்க வேண்டிய மிகவும் அவசியமா இருக்கு. தேங்க்யூ லார்ட். நாளைக்கு ஒன்று கூடி கர்த்தர் சமூகத்துல விசேஷமாக மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் அகன்று போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாது. ஒன்று கூடி இந்த பாடல பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், போச்சுக்கிறோம். இந்த நாளில் ஒன்று கூடி இந்த பாடல பாடலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவரை விட்டு ஒரு நாளும் விலகாது. எந்த சூழலிலும் உங்களை விட்டு அது விலகாது. ஆண்டவர் இதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஒன்று கூடி பாடலாமா? Thank you Lord.